ஆக்சிடென்ட் கூட நடக்குது பாருங்க. எட்டன்லாம் இப்போ 3 பேர் செத்துருக்காங்க. அது சாரதி மேலே பிழை இருக்குது தான். இப்போ அவங்க சின்ன பொடிய 14 வயசு. தனியார் அரச பேருந்துகளுக்கு இடையில் உள்ள போட்டினா வருமானங்களை பெற்றுக்கொள்ளுக்காக வேண்டி இடையில பயணிகளாகவும் கூடுதலாக ஏற்றிக்கொண்டு வருமானங்களை கூட்டிக் கொள்றதுக்காக வேண்டி இந்த 2 தரப்பினருக்கு இடையில போட்டி ஏற்படுது. அவனுக்கு தேவை சல்லி, இவருக்கு தேவை சல்லி. பக்னு அடிக்கிறாங்க, இல்லை ஓடுறாங்க. ஓடி கண்ணதொன்றும் இல்லை மனுஷன் ஓயா வேறு செஞ்சு டிரைவர் சிங் பண்ணுறதில்ல. பக்க விளைவுகள் என்ன ஏற்பாடு, மருத்துவ காயப்பட்டாக்களோட வருத்தம் என்ன, அது அவங்களுக்கு தெரியாது. என்னையா ஐ வாண்ட் டு டிரைவ். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்றைய மக்கள் குரல் நிகழ்ச்சியினூடாக நாம் ஆராயவிருப்பது இலங்கையில் தற்போது அதிகமான வீதி விபத்துகள் ஏற்படுகிறது. இதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? நிறைய காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்கள் என்னென்ன என்பது பற்றி இன்றைய மக்கள் குரல் நிகழ்ச்சியினூடாக நாம் ஆராயலாம். பொதுமக்கள் இன்னைக்கு அவசரம் பயணங்கள் ரொம்ப அவசரமாக போகிறாங்க. அதனால சாதாரணமாக நாங்கள் எங்களை மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கெல்லாம் படும் கஷ்டம். ரோடு ஒன்றும் பார்க்குறதெல்லாம் எங்களுக்கு பாய்கிறது. இதனால தான் அடுத்து இந்த ஆக்சிடென்ட் கூட. சாரதிகள் நம்ம கவனமாக போகத்தான் வேணும். சில சாரதிகள் சில நேரங்களில் அவசரமாக போக நேரிடும். அப்படிலாம் போகக்கூடாது. சாதாரணமாக அளவோடு போகணும். சாதாரண ஒரு இயற்கையாக ஒரு மனிதனுக்கு ஒரு வருத்தம்னு சொல்லி ஒரு அவசரம் கொண்டு அது வேறு விஷயம். மற்ற வேலையில் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் அமைதியாக அழகாக ஓடுறது தான் அழகு நன்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன நடக்குதுன்னா ஆக்சிடென்ட் கூட நடக்குது பாருங்க. எட்டன்லாம் இப்போ 3 பேர் செத்துருக்காங்க. அது சாரதி மேலே பிழை இருக்குது தான். அவங்க மேலே பிழை இருக்குது. அவங்க சிசிடிவி கேமரா இது பஸ்கள்லேயும் போட்டிருக்காங்க. அவங்க மேலே பிழை இருக்குது தான். இப்போ வாங்க, அவங்க 3 பேர் ஆக்சிடென்ட் ஆகி சேர்த்துருக்காங்க. இப்போ அவங்க சின்ன பொடிய 14 வயசு. அவருக்கு என்ன தெரியும்? சின்ன பொடிய அவங்களும் வாங்க சிசிடிவி போட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு பார்க்காம தான் போகிறாங்க. இந்த சாரதி மேலே பிழை இருக்குது தான். சாரதி மேலே பிழை இல்லாமல் சாரதிகள் மேலே பிழை இருக்குது தான். அவங்களும் கவனக்கம் இல்லாமல் தான் போகிறாங்க. ஹை ஸ்பீடில் போகிறாங்க. அவங்களும் இந்த சிக்னல் லைட் பார்க்காம போகிறாங்க. ஒரு மேலே பிழை இருக்குது தான். மிச்சத்து பேர்த்து கவனத்தில் இல்லாமல் தான் போகிறாங்க. சாரதி மேலேயே பிழை இருக்குது, மக்கள் மேலேயே பிழை இருக்குது. இப்போ ரெண்டாக செய்யணும்னா அவங்க சாரதி மேலேயும் கணக்கு போகணும், பார்த்து போகணும், மக்களும் பார்த்து போகணும். இந்த வீதிகளில் ஆக்சிடென்ட் நடக்கிறத பார்த்தா நம்ம இது பண்ணுறது. இப்போ எங்களோட அரச பேருந்துகளும் தனியார் பேருந்துகளுக்கு இடையில் அந்த டைம் டேபிள் ஒன்று இருக்குது. அந்த டைம் டேபிளில் இந்த அது இடையில ஒரு பாதைகளில் போட்டி இந்த டைம்கள் இந்த சிடிபிக்கும் எங்களோட இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளுக்கும் தனியார் பேருந்துகளுக்கும் இடையில உள்ள போட்டி காரணமாகவும் விபத்துகள் இடம்பெறும். அடுத்தது சில பாதைகள் ஒழுங்காக அமைக்கப்படாதாலேயும் பாதைகளில் இடநெரிசல் ஏற்படுறதாலேயும் அந்த 2 வாகனங்களும் பேருந்துகள் 2ம் ஒரு கிட்ட மாறி போகிறதாலே அதுகள்லையும் பாதசாரிகளுக்கு இடங்கள் இல்லாததாலேயும் ஆக்சிடென்டில் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கூடுதலாக இருக்குது. அடுத்தது இந்த பெரும்பாலும் என்னன்னு சொன்னால் இந்த பாதைகளில் அந்த போட்டி நிலைமைகள் சொன்னால் டைம்கள் எங்களோட இந்த அரச பேருந்துகளுக்கும் தனியார் பேருந்துகளுக்கும் டைம் நேரங்கள் கிட்ட இருக்கிறதால அவங்களுக்கு இடையில் ஒரு போட்டித்தன்மை ஏற்படுறதால தான் கூடுதலான விபத்துகள் நடக்கிறதுக்கு காரணம். அந்த 2 பேருந்துகள் 2 அரச தனியார் பேருந்துகள் அந்த இடையில உள்ள நேரங்கள் போதாததால அவங்க அந்த வருமானங்களை கூடுதலாக ஈட்டிக்கொள்றதுக்காக வேண்டி தனியார் பேருந்துகள் அரச பேருந்துகளை முன்னோக்கி போகிறாங்க. இடையில இந்த தனியார் பேருந்துகள் இந்த அரச பேருந்துகளை முன்னோக்கி போக விடாமல் அவங்களோட நேரங்கள் இது பண்ணி விட்டாலும் அவங்களோட போட்டித்தன்மை தான் மிச்சம் விபத்துகளுக்கு காரணம். தனியார் அரச பேருந்துகளுக்கு இடையில் உள்ள போட்டினா வருமானங்களை பெற்றுக்கொள்ளுக்காக வேண்டி இடையில பயணிகளாகவும் கூடுதலாக ஏற்றுக்கொண்டு வருமானங்களை கூட்டிக் கொள்றதுக்காக வேண்டி இந்த 2 தரப்பினருக்கு இடையில போட்டி ஏற்படுறதால தான் அந்த கூடுதலான விபத்துகள் ஏற்படுது. அடுத்தது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு இடையில இப்போ சாதாரணமாக நம்ம குருநாகல் கொழும்புன்னு சொன்னால் குருநாகல் கொழும்புக்கு ஒரு டைம் ஒன்று கொடுக்கப்பட்டால் அந்த நேரத்துக்கு அந்த பேருந்துகள் இந்த நேரத்தை போய் அடையணும்ன்றத இருக்குது. அந்த இடத்துல
அவங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தை அடையணுத்துக்கு அவங்க அமைதியாக போயிட்டு பிறகு அவங்க ஸ்பீடாக போகிறாங்க, அந்த போகிற வேகத்தை கூட்டி போகிறாங்க. போனால் அவங்க அந்த டைமை போய் அடையணும் தானே, அடையிறது இதுக்காக வேண்டி அவங்க இடையில ஸ்பீடாக போகக்கூடிய அமைப்புகள் வருது. அந்த அதுகளாலே விபத்துகள் ஏற்படும். பாதைகள் ஒழுங்காக மறுசீரமைக்கப்படாது. அடுத்தது தனியார் அரச பேருந்துகளுக்கு இடையில் போட்டி. அடுத்தது இந்த பாதைகள், இந்த அவங்களுக்கு போகக்கூடிய பாதைகளில் வந்து வேறு வாகனங்கள் அந்த நிறுத்தி வைக்கப்படுறதாலேயும் அவங்களுக்கு சில இதுகள் நேர தாமதங்கள் ஏற்படுது. அதால் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரத்துக்கு அவங்க அந்த நேரத்தை அடையணும். அந்த நேரத்துக்கு அந்த அவங்களோட இதை பூர்த்தி செய்கிறதுக்காக வேண்டி அவங்க வந்து குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு அவங்க ஸ்பீடாக போகிறாங்க. போகக்குள்ள வந்து அவங்க அந்த இதுகளை வந்து இதுகள் விபத்துகள் ஏற்படுறதுக்கு ஒரு இதுகளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். මම සුජීව ප්‍රියදර්ශන මධ්‍යම බස් රථ කාර්යාලයේ කළමනාකරු. ශ්‍රී ලංකා ගමනාගමන මණ්ඩලයේ රියදුරන් අපි පුහුණුවකට இலங்கை போக்குவரத்து சபை சாரதிகள் அனைவரும் முழுமையான பயிற்சிகளை பெற்ற பின்தான் பிரதான வீதிகளில் ஓடுவதற்கு அனுமதிக்கப்படுகின்றார்கள். அதனால் தனியார் பேருந்துகளை விட CTPயில் விபத்துக்கள் சற்று குறைவாகத்தான் உள்ளது. அனைத்து சாரதிகளுக்கும் 6 மாத கால பயிற்சி வழங்கப்படுகின்றது. ஒரு சில சாரதிகளின் கவனையினம் காரணமாகத்தான் விபத்துக்கள் இடம்பெறுகின்றது. தனியார் பேருந்து சாரதிகளுக்கு முறையான பயிற்சிகள் வழங்கப்படுவதில்லை. அவர்களுடைய ஒழுக்கமற்ற பிரச்சனைகள் காரணமாகத்தான் விபத்துக்கள் ஏற்படுகின்றது. CTP சாரதிகள் ஒழுக்கத்தை மேம்படுத்த நாம் பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். රියදුරන්ගේ අපි විනය හදන්න එක පුහුණු කටයුතු ඒවා සිද්ධ කරනවා. ඒකින්ද අපි ටිකක් විනය උසස් මට්ටමක තියෙනවා. ஆக்கு எல்லாருக்கும் அவசரமான உலகம் தானே. டிரைவரும் அவசரமாக போகிறாங்க, சரியா? மக்கள் அவசரம் கவனம் இல்லாமல் ரோட்டில் போகிறாங்க. கொஞ்சம் பாதுகாப்பாக நடந்து கொண்டால் எல்லா அவசரத்தையும் தடுக்கி தூங்குறவன் தூக்கம் வந்தால் கொஞ்சம் தூங்கணும். 10 நிமிஷம் அவசரமான வேலைக்கலாம். வேலையை விட்டுட்டு கொஞ்சம் 10 நிமிஷம் தூக்கிட்டு போனதால் அவன் பெரிய விபத்துகள் தடுக்கப்படுறான். அதெல்லாம் மனுஷன் யோசிச்சிடலையே. அவனுக்கு தேவை சல்லி, இவருக்கு தேவை சல்லி. பக்னு அடிக்கிறாங்க, எல்லாம் ஓடுறாங்க. ஓடி கண்ணது ஒன்றும் இல்லை. மனுஷன் ஓயா வேலை செஞ்சு கஷ்டப்பட்ட மாதிரி தான் மிச்சம். அதனால் கொஞ்சம் விபத்துகள் தவிர்த்து போகணும்னா மக்கள் கவனமாக பாதையை பார்த்து போகணும். ஓட்டுறவங்க கொஞ்சம் அவசரத்தை குறைச்சி பைக்கோட பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகணும். உங்கள்கிட்ட கண்முனுக்கு தெரியாமல் போகிறாங்க. மனுஷன் போகிறத கூட விலகுது இல்லை. கொஞ்சம் நிதானமாக போனால் எல்லா விபத்தையும் தாண்டி போயிடும். இப்போ வந்து நாட்டில் வந்து அதிகமாக வந்து ஆக்சிடென்ட் நடக்குது. இதுக்கு என்ன காரணமாக இருக்குது? காரணம் என்னென்னா மக்கள் கவனம் குறைவுனால தான் ஆக்சிடென்ட் கூடுதலாக நடக்குது. மற்றது இன்னொன்று, அவங்களோட சில சமயம் அவங்க வெளியில் பயணம் பண்ண போக்கில் தன்னுடைய சுயநலவை மறந்து அவங்கள அறியாமையே சில சம்பவங்கள் ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சாரதிகள்கிட்ட தப்பு இல்லை. சாரதிகள்கிட்ட தப்புன்னா மக்கள் ஒழுங்கான முறையில் கவனம் எடுத்தால் சாரதிகள் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லை. தகுதியான டிரைவர்ஸ் அவர்களுடைய அந்த நேர்முக பிரச்சனை நடக்கின்ற சில்லுமுழுகளால் தான் அந்த அந்த படிக்கொள்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாது தெரியுமா, அவங்க அந்த அனுபவம் இல்லாத அந்த எக்ஸிடென்ட் ரெடி பண்ணி. மற்றது வந்து அந்த பாரதூரமான அவங்க அந்த டிரைவர் சிங் பண்ணுறதில்ல. பக்க விளைவுகள் என்ன ஏற்பாடு, மறுத்தது காயப்பட்டாக்களோட வருத்தம் என்ன, அது அவங்களுக்கு தெரியாது. என்னையா ஐ வாண்ட் டு டிரைவ், அதாவது ஓட்டி போகணும் தான் அவங்களுடைய எண்ணத்தில் இருக்குது. முதலாவது அங்கே ஆரம்பிய விஷயத்தை கொஞ்சம் பார்க்கணும். அது விஷயம் சரியா நடந்த போது இந்த டிரைவர்ஸ் மார்க்கும் 6 மாதமாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பயிற்சி முகாம் ஒன்று போய் செஞ்சு பழக்கப்படுத்தணும் அவங்க, தெரியுமா? அது 2. மற்ற வந்து போக்குவரத்து போலீஸார் நல்லா தான் செய்கிறாங்க, பிரச்சனை எல்லாம் இல்லை. அவங்களும் கொஞ்சம் கடுமையாக கொஞ்சம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் குறைக்கலாம் என்ற எந்த தாழ்மையான கருத்து. இன்றைய மக்கள் குரல் நிகழ்ச்சியில நாங்க மக்கள் கிட்ட கேட்ட கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, வீதி விபத்துகள் வந்து அதிகமா ஏற்படுது, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய காரணங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னதான் காரணம் இருந்தாலுமே கூட சாரதிகள் வந்து கவனமா செயற்படணும், பல உயிர்களுக்கு அவங்க தான் பொறுப்பு அப்படின்றத மனசுல வச்சுட்டு கவனமா செயற்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு இன்றைய மக்கள் குரல் நிகழ்ச்சியினை வந்து நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். மற்றும் ஒரு மக்கள் குரல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்க வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் லிஷியுடன் நான் மோகனா அலகேஷன்.